இஸ்லாமாபாத் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு ஒரு தரப்பினருக்கு மட்டும் சாதகமாக உள்ளது என்றார். அதனால் உச்சநீதிமன்றம் தாமாகவே முன்வந்து தீர்ப்பை மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஜெயினுல் ஆப்தீன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை வலியுறுத்தி ஜனவரி 27ஆம் தேதி சென்னை மற்றும் மதுரையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். முஸ்லிம்கள் 3 பங்கு எடுத்துக்கிறங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தானாக மறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகவும் ஜனவரி 27ஆம் தேதி அன்று சென்னையிலும் மதுரையிலும் லட்சக்கணக்கான முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான கண்டன பேரணியையும் போராட்ட ஆர்ப்பாட்டத்தையும் எங்களுடைய தவ்ஹீத் ஜமாத் அறிவித்திருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கையை அமல்படுத்த வேண்டும் என்று ஜெயினுல் ஆப்தீன் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு பாதுகாப்பு வாரியம் அமைக்கப் போவதாக அறிவித்துள்ளதை தமிழ்நாடு அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருவிடைச்சேரியில் கலவரத்தை தூண்டிய உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்றும் ஜெயினுல் ஆப்தீன் வலியுறுத்தியுள்ளார்.